கூடும். இதில் முதல் 6 அணுவாக்கங்கள் சூரியனை காலஸ்வரூபியாக வர்ணிக்கிறது. ஒரு நதி பாய்வது போல பாய்ந்து செல்லும் காலத்தின் கரைகளில் தோன்றும் ரித்துக்களின் அழகை வர்ணித்து ரித்துக்களின் அதிதேவதைகளை புகழ்கின்றன. 7வது அணுவாக்கத்தில் சூரியனுக்கு 8 மூர்த்திகளை கூறி 8வது மூர்த்தியாகிய கஷ்யப்பர் விளங்கும் மகாமேரு என உத்தர துருவத்தை வர்ணிக்கிறது. மகாமேருவை சென்றடைவதற்கு நாங்கள் சக்தியற்றவர்களைப் போல் இருக்கின்றோம். கர்கரின் குமாரரான பிராணத்ராத்தா, மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனை நான் பார்த்துள்ளேன். மகாமேருவுக்கு நீங்களும் பொங்கல். மகாமேருவை விட்டு விலகாமல், உதிக்காமல், அஸ்தமிக்காமல் ஒன்றாக விளங்கும் அந்த சூரியனை பாருங்கள் என்று சில ரிஷிகள் கூறுவதாக 22வது பஞ்சாஷத்தில் குறிப்பிடுகிறார். 8வது